திராவிடம்ங்கிறது வந்துட்டு உள்ள முட்டையே இல்லாத ஒரு முட்டை ஓடு. அவங்களுக்கு திங்கட்கிழமை வந்துட்டு அது வந்து ஆம முட்டைம்பாங்க, செவ்வாய்க்கிழமை அது பாம்பு முட்டைம்பாங்க, இன்னொரு நாள் வந்துட்டு அது வந்துட்டு கோழி முட்டைம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரையறை அதுக்கு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு வரையறையை கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போற மாதிரி இன்னொரு வரையறையை சொல்லுவாங்க. அப்படியான ஒரு பொய்யால உடையப்பட்ட ஒரு பிம்பம் தான் திராவிடம். ஓகே, மணியரசன் ஐயா. திராவிடம் என்றால் எனக்கு இப்ப அது வந்து தீராவிடம் என்றுதான் சொல்ல தோணுது. தென்னாட்டு பிராமணர்களுக்கு அவங்களா வச்சுக்கிட்ட பேரு, நமக்குலாம் தமிழர்களுக்கு உள்ள பேர் கிடையாது. வடநாட்டு பிராமணர்களுக்கு கவுட பிராமணர்கள், தென்னாட்டு பகுதியில் அப்ப தென்னாடு வடநாட்டு இப்ப அதை சொல்லிக்கிறோம். அந்த பகுதியிலேருந்து அப்ப நம்ம செட்டிப்புல்வெளியிலேருந்து வந்து நம்ம சிந்து சமவெளிக்கு தமிழர்கள் வாழ்ந்த பகுதிக்கு வந்து தங்கி 11 ஆண்டு கழிச்சு இடம்பெயர்ச்சி வரும்போது அந்த குஜராத்தி பேசுற இடங்கள், மராத்தி பேசுற மாநிலங்கள் போய் வந்து தங்கிட்டு போறாங்க. கர்நாடகம், ஆந்திரம், இப்ப கேரளம் கிடையாது, தமிழ்நாடு, இங்க தங்குறாங்க 5 பகுதியில. அவங்களுக்கு வந்து பஞ்ச திராவிடாசுன்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க, பஞ்ச திராவிடர்கள்னு. அதனால அது ஆரிய பிராமணர்களுக்கு ஆரியர்களுக்குரிய பேரை தவிர நமக்குரியது இல்லை. இந்த கால்டுவெல்ல அதை வந்து மனு தர்மத்தில் எடுத்தேங்கிறாரு. மாறிக்கப்பட்ட தந்திரவார்த்திகான்னு சான்ஸ்கிரிட் உள்ள எடுத்தேன்.